வணக்கம். த ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய அரசு தலைவருடன் பயணித்த அமைச்சரை ஸ்ரீலங்காவில் கைது செய்ய அர்ஜென்டினா கோரிக்கை. ஈரானிய குழுவை பாதுகாப்பாக அனுப்பிய ஸ்ரீலங்கா. தமிழரசு மீதான வழக்கை மீளெடுக்காமல் இழுத்தடித்த சுமந்திரனின் ஆதரவாளர். கட்சியை சிக்கலுக்குள் மாட்டும் குயுக்தி என சட்டவாளர் தவராசா கவலை. அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடும் முடிவை அறிவித்தார் சஜித் பிரேமதாசா. 2019 தாக்குதல் சூத்திரதாரிகளை விடப்போவதில்லை எனவும் சூளுரை. கனேடிய காவல்துறை உயரதிகாரி நிசான் துரியப்பா மீது விமர்சனங்கள். மனித உரிமைகளை மீறிய ஸ்ரீலங்கா அதிகாரியுடனான சந்திப்புக்கு கண்டனம். இந்திய பிரதமர் மோடியை உதிரம் குடிக்கும் ஓனா என சீமான் பாரதூர கருத்து. மோடியின் இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்கு தொடரும் எதிர்வினைகள். அமெரிக்காவிலிருந்து உக்ரைனுக்கு பாரிய ஆயுத தளவாட விநியோகம். உக்ரைனுக்குரிய நிதியுதவியை செனட் சபை அங்கீகரித்ததால் நகர்வு. தொடர்ந்து விரிவான செய்திகள். ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து சந்தித்துள்ளார். அணிவகுப்பு மரியாதை மற்றும் ஏனைய சம்பிரதாயங்களுடன் ஈரான் ஜனாதிபதியை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரவேற்றுள்ளார். ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மொஹமூத் அஹ்மதிநெஜாட் கடந்த 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். இதன் பின்னர் முதல் முறையாக ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு சென்றுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று காலை மத்தள சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் பின்னர் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மிக பாரிய நீர்ப்பாசன திட்டமான உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து இப்ராஹிம் ரைசி திறந்து வைத்தார். இதன் பின்னர் கொழும்பை சென்றடைந்த ஈரான் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து 21 மரியாதை வேட்டுக்கள் தேர்க்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தனிப்பட்ட ரீதியில் கலந்துரையாடிய பின்னர் ஈரான் ஜனாதிபதி கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள பள்ளிவாசலுக்கு சென்றுள்ளார். வருகை புத்தகத்தில் கையெழுத்திட்ட ஈரான் ஜனாதிபதி அங்கிருந்தவர்கள் மத்தியில் உரையாற்றினார். இதன் பின்னர் மீண்டும் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்ற ஈரான் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுக்கள் இரவு 7:45 அளவில் ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் சிறப்பம்சமாக ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் ஈரான் உதவ தயாராக உள்ளதாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தியை திறந்து வைத்து உரையாற்றிய போது ஈரான் ஜனாதிபதி குறிப்பிட்டார். உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தியை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்குமாறு எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒருங்கிணைப்பின் அடையாளமாக விளங்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதை பெருமையாக கருதுகிறேன். இந்த திட்டம் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவின் சின்னம் என்றே கூற வேண்டும். இந்த அற்புதமான பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை இன்று உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கிறோம். ஆனால் இரு நாடுகளுக்கும் ஆசிய பிராந்திய நாடுகளுக்கும் இடையே அதிகபட்ச ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை என்பவற்றை உறுதி செய்வதே இங்கு மிக முக்கியமான விடயம் என்று நான் நம்புகிறேன். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதை விட நமது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள மக்களின் விருப்பமும் உறுதியும் முக்கியமானது என்று கூற வேண்டும். ஈரான் இஸ்லாமிய குடியரசிடம் உள்ள நவீன தொழில்நுட்ப அறிவை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்திக்காக கடந்த 45 வருடங்களில் ஈரான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இலங்கையுடன் சிறந்த பங்காளித்துவத்துடன் முன்னோக்கி செல்ல ஈரான் தயாராக இருப்பதாகவும் நான் உறுதியளிக்கிறேன். இலங்கையில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் பங்களிக்க ஈரான் தயாராக உள்ளது.
ஈரானிய அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசியுடன் இலங்கைக்கு பயணம் செய்த ஈரானிய உள்துறை அமைச்சர் அஹ்மத் வஹிடியை கைது செய்யுமாறு இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையின் ஆணையுடன் அர்ஜென்டினா விடுத்த அதிகாரப்பூர்வ கோரிக்கை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கமோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை. மாறாக அவரையும் ஈரானிய குழுவையும் பாதுகாப்பாக நாட்டை விட்டு வெளியேற்றும் நகர்வுகளில் கவனம் எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய அரசு தலைவரின் இலங்கை பயணம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளால் உற்றுநோக்கப்பட்ட நிலையில் புதியதொரு திருப்பமாக ஈரானிய அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசியுடன் இன்று இலங்கைக்கு பயணம் செய்த ஈரானிய உள்துறை அமைச்சர் அஹ்மத் வஹிடியை கைது செய்யுமாறு அர்ஜென்டினா விடுத்த கோரிக்கை உருவாகியிருந்தது. அனைத்துலக காவல்துறை பிடியாணையின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த நகர்வை செய்ய வேண்டும் எனவும் அர்ஜென்டினா கோரியுள்ளது. 1994 ஆண்டில் அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் 85 பேரை பலிகொண்ட குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்ற சந்தேக நபர் என்ற அடிப்படையில் அஹ்மத் வஹிடி கைது செய்யப்பட்டு தனது நாட்டிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் அர்ஜென்டினா வெளியுறவு அமைச்சர் கோரியிருந்தார். தாக்குதல் நடந்த காலத்தில் ஈரானிய புரட்சிப் படையின் ரகசிய நடவடிக்கை பிரிவான குத்ஸ் பிரிவின் பொறுப்பாளராக அஹ்மத் வஹிடி இருந்ததாகவும் அர்ஜென்டினா அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் ஈரானிய அரசு தலைவருடன் இலங்கைக்கு பயணித்து ஈரானிய உள்துறை அமைச்சர் அஹ்மத் வஹிடியை கைது செய்யுமாறு அர்ஜென்டினா அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு இதுவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மற்றும் மேற்குலக நாடுகளின் கடும் கண்காணிப்புகளுக்கு மத்தியில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஈரான் ஜனாதிபதியால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ள உமா ஓயா திட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உரிமை கோரியுள்ளது. மகாபலி அபிவிருத்தி திட்டத்திற்கு பின்னர் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட பாரிய நீர்ப்பாசன திட்டங்களில் ஒன்றான குறித்த திட்டத்தை தமது கட்சியே ஆரம்பித்ததாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் இன்று தீர்மானம் மிக்க ஒரு நாள். ஈரான் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்நாட்டு யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் 2011 ஆண்டில் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷ பாரிய பங்காற்றியிருந்தார். இன்றைய நாளில் நாம் அவரை கௌரவப்படுத்துகிறோம். உமா ஓயா திட்டம் தொடர்பில் அரசியல் லாபம் கருதி மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை முன்வைப்பதற்கு முயற்சித்த பலர் தேசிய மக்கள் சக்தியில் உள்ளனர். மகாபலி அபிவிருத்தி திட்டத்திற்கு பின்னர் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட பாரிய நீர்ப்பாசன திட்டங்களில் உமா ஓயா திட்டமும் ஒன்றாகும். இலங்கை தமிழரசு கட்சியின் நலன்களை அடிப்படையாக கொண்டு கட்சிக்கு எதிராக திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை விரைவாக முடிவுறுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே.பி. தவராசா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வழக்கினை காலம் தாழ்த்தி முடிவுறுத்துவதன் ஊடாக கட்சி பலவீனமடைந்து விடும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதனை அடுத்து வழக்காளி தனது தரப்பு நியாயங்களை அறிவிப்பதற்கு திகதியை அறிவிக்குமாறு கோரிய நிலையில் வழக்கு விசாரணை எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு எதிராகவும் கடந்த ஜனவரி மாதம் 21 மற்றும் 27ஆம் திகதிகளில் நடைபெற்ற கூட்டங்கள் சட்டத்திற்கு முரணானது எனவும் தெரிவித்து திருகோணமலை சாம்பல் தீவு கோணேசபுரியைச் சேர்ந்த சந்திரசேகரம் பரா வழக்கு தாக்கல் செய்திருந்தார். குறித்த வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியின் நலன்களை அடிப்படையாக கொண்டு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனின் தெரிவு மற்றும் பொதுச் செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இணங்குவதாக மன்றில் அறிவித்திருந்தது. எனினும் கடந்த 5ஆம் திகதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இணங்கும் கட்சியின் தீர்மானத்தை சட்டத்தரணி M.A. சுமந்திரன் ஆட்சேபித்திருந்தார். இதனை அடுத்து இன்று வரை ஒத்திவைக்கப்பட்ட குறித்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 3 மணி நேரத்திற்கு அதிகமாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் வழக்கு எதிர்வரும் மே மாதம் 31ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையிலே, இந்த வழக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளி விசாரணைக்கு நியமிக்கும்படி கூறினார். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன். இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவர்கள் எந்த நிவாரணத்தை அவருக்கு
வழக்காளி கோரினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். வழக்கை நீடித்துக் கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த வழக்கை நாங்கள் வாதாடுவதாக இருந்தால் வழக்கை வெற்றி பெறலாம். ஆனால் வழக்கை வெற்றி பெறுவதில் எங்களுடைய நோக்கம் வழக்கை வெற்றி பெறும்போது காலங்கள் கடந்துவிடும். அதனால் வழக்கு வெற்றி பெற்றாலும் அது தோல்வியை சந்தித்ததாக தான் முடியும். ஏனென்றால் கட்சி அங்கே நிலையான ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு மிகவும் ஒரு ஒரு மோசமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டுவிடும். இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றும் என்னுடைய சமர்ப்பணத்தில் ஒரு 2-3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நான் இன்று சமர்ப்பணங்கள் நடைபெற்றன. எல்லாரும் இறுதியாக நான் நீதிமன்றத்தை கோரியது யாதெனில் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. வழக்காளி நிச்சயமாக வழக்காளி எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வழக்காளியின் சட்டத்தரணி நீதிமன்றத்தை தெரிவிக்க வேண்டும். அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அன்று 7 எதிராளிகளில் 6 எதிராளிகள் அவர்களுடைய நிவாரணத்தை வழங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு எதிராளி 6வது எதிராளி மட்டுமே அவர் தான் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார். அந்த ஆட்சேபனை தெரிவித்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாங்களும் இன்று ஆட்சேபனை தெரிவித்தோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இல்லாமல் இந்த வழக்கை விசாரணைக்கு கோரும்படி இன்று அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளியும் 6ஆம் எதிராளியும் விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கோரிய போது நான் எனது சமர்ப்பணத்தை தெரிவித்து விசாரணைக்கு அல்ல, இது ஒரு நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை ஒரு கவனத்தில் எடுத்து வழக்காளி என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார், வழக்கை வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கை நிலைப்பாட்டு எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி இந்த நிலைப்பாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார். அந்த திகதிக்காகவே இந்த வழக்கு 31ஆம் தேதி மே மாதத்துக்கு இந்த வழக்கு தவறிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலையில் இன்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சண்முகம் குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கட்சியின் எதிர்கால ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சித்திரவதை தொடர்பாக இலங்கை நீதிமன்றத்தினால் தண்டனை பெற்ற ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பேல் பிராந்திய காவல்துறை தலைமை அதிகாரியும் இலங்கை வம்சாவளி தமிழருமான நிசான் துரியப்பா சந்தித்தமை தொடர்பான செய்தியை கனடாவின் முன்னணி ஊடகம் ஒன்று முன்னிலைப்படுத்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பதில் காவல்துறை அதிபராக தேசப்பந்து தென்னக்கோன் நியமிக்கப்பட்டதன் பின்னர் நிசான் துரியப்பாவுடனான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. கனடாவின் மிகப்பெரிய காவல்துறை படைகள் ஒன்றின் தலைவரான நிசான் துரியப்பா தேசப்பந்து தென்னக்கோனை சந்தித்த விவகாரம் கனேடிய ஊடகங்களில் செய்தியாகியுள்ளன. காவல்துறை சீருடையில் நிசான் துரியப்பா தேசப்பந்து தென்னக்கோனை சந்திக்கும் நிழற்படங்களை இலங்கையின் நாளிதழ்கள் வெளியிட்டிருந்த நிலையில் இந்த சந்திப்பு குறித்து கனடாவின் வெளிவிவகார திணைக்களம் மற்றும் மத்திய காவல்துறை திணைக்களம் ஆகியவற்றிற்கு தெரியப்படுத்தப்பட்டதாக பீல்ட் பிராந்திய காவல்துறையின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இந்த சந்திப்பு இடம்பெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் கொடூரமாக தாக்கியமை தொடர்பாக இழப்பீடு வழங்குமாறு தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. குறிப்பாக சித்திரவதை அறை என அழைக்கப்படும் இடத்தில் வைத்து தேசப்பந்து தென்னக்கோன் சந்தேக நபரை தாக்கியதுடன் மூச்சு திணறச் செய்ததாகவும் பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை தூவியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதனிடையே நேர்காணல் ஒன்றிற்காக கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அதனை நிசான் துரியப்பா நிராகரித்ததாகவும் குளோபல் நியூஸ் கனடா கூறியுள்ளது. நிசான் துரியப்பாவின் இலங்கைக்கான பயணம் தனிப்பட்ட ரீதியானது என்பதுடன் பீல் பிராந்திய காவல்துறைக்கும் ஸ்ரீலங்காவில் உள்ள எந்தொரு அமைப்பிற்கும் இடையில் முயற்சிகளோ ஒத்துழைப்புகளோ முன்னெடுக்கவில்லை எனவும் பீல் பிராந்திய காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நிசான் துரியப்பா தனது குடும்ப விடுமுறைக்காக பிறந்த நாடான இலங்கைக்கு சென்றிருந்த போது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனுடனான சந்திப்பு குறித்து தெரியப்படுத்திய போது சித்திரவதை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு உட்பட்ட தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்புபட்ட தகவல்களை வழங்கியதாக கனேடிய மத்திய காவல்துறை தெரிவித்துள்ளது. கனடா அரசாங்கம் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்யவில்லை என மத்திய காவல்துறை கூறியுள்ள நிலையில் நிசான் துரியப்பாவின் பயணம் தனிப்பட்ட ஒன்று என உலகளாவிய விவகாரங்களுக்கான கனேடிய திணைக்களமும் குறிப்பிட்டுள்ளது. வழக்கமாக உயர்மட்ட அதிகாரிகளுடனான சந்திப்புகளின் போதான நடைமுறைகளின் பிரகாரம் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊழியர்கள் மரியாதை நிமித்தமாக நிசான் துரியப்பாவுடன் சென்றனர் எனவும் திணைக்களத்தின் பேச்சாளர் மர்லின் குவரமேண்ட் தெரிவித்துள்ளார். தன்னிச்சையான கைதுகள், துன்புறுத்தல்கள் மற்றும் பொதுவழியில் ஆடைகளை களைந்து சோதனை மேற்கொள்ளப்படுகின்றமை உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு எதிரான கடும்போக்கான நடவடிக்கை தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஐக்கிய நாடுகள் சபையை விமர்சித்திருந்தது.
இந்த நிலையில் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற ஒருவரை ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டதன் மூலம் இலங்கையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகள் எவ்வாறு தண்டனை விலக்களிப்பை பெறுகின்றனர் என்பதற்கு சான்றாகும் என தெற்காசியா தொடர்பான நிபுணரும் வட கரோலினாவில் உள்ள வெக் போரஸ்ட் பல்கலைக்கழகத்தின் அரசியல் பேராசிரியருமான நில் டிபோட்டா சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5 ஆண்டுகள் நிறைவடைந்தும் நீதி கிடைக்காது வழக்கு விசாரணைகள் தொடர்கின்ற நிலையில் தனது ஆட்சியில் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதான அறிவிப்பையும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை வெளிக்கொணர ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் விசேட விசாரணை குழு ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் புலனாய்வாளர்களை கொண்ட இந்த விசாரணை ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் விசாரணையை வலுப்படுத்த நிரந்தர விசாரணை அலுவலகம் ஸ்தாபிக்கப்படும் எனவும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆட்சியாளர்களின் ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்ற ஜோசப் பரராயசிங்கம், நடராஜா, ரவிராஜ் ஆகியோரின் படுகொலை முதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வரையான படுகொலை சம்பவத்தின் பின்புலத்தில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காணப்பட்ட போதிலும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார். இருப்பினும் மக்கள் ஆணையுடன் ஆட்சிக்கு வந்ததாக பெருமை கொண்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மக்களாலே விரட்டி அடிக்கப்பட்டமை காலத்தின் தீர்ப்பு என உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். இன்று 5 வருடங்கள் முடிந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார், ஏன் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை கொண்டு வந்து அதன் மூலம் அதை சாதிக்க முடியும் என்று இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆனால் இறைவனுடைய திருத்தலங்களில் இந்த இலக்கு வைத்து தாக்குதல் நடைபெற்றது. அந்த இறைவனுடைய தீர்ப்பாக அந்த ஜனாதிபதி அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார். 2005ஆம் ஆண்டு அமரர் ஜோசப் பராசிங்கம் முதல் அமரர் ரவிராஜ் அண்ணன் முதல் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தமாக மன்னார், கிளிநொச்சி, வவுனியா பிரதேசங்களில் நடைபெற்று கடைசியாக முள்ளிவாய்க்காலில் 2019ஆம் ஆண்டு மே மாதம் தன்னுடைய இரத்த களரியை அங்கு அமுல்படுத்தி தன்னுடைய பெயரை நிலைநாட்டினார். ஆகவே இந்த 4 சம்பவங்களுக்கு பின்னாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருந்திருக்கிறார். தனிப்பட்ட விடயங்களை ஊடகங்களின் துணை கொண்டு சாதித்துக் கொள்ள நினைப்பது நீதியான செயற்பாடு அல்ல என வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது. ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த செயலகம் கூறியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வெளிவரும் வலம்புரி பத்திரிகையில் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி பிரசுரமாகிய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் ஆளுநர் செயலகத்தால் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படும் ஊடகங்கள் அதன் தாற்பயம் அறிந்து செயற்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. வலம்புரி பத்திரிகையின் ஆசிரியருக்கு எதிராக முறைப்பாடு ஆளுநர் செயலகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டதே தவிர அதில் ஆளுநரின் எந்தவித தலையீடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் அமைச்சுக்களின் செயலாளர்களின் செயற்பாடு தொடர்பிலும் வடமாகாண ஆளுநரின் நடவடிக்கை தொடர்பிலும் வலம்புரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தில் ஆளுநருக்கான அவசர மடல் என்ற அழைப்பின் கீழ் விமர்சிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது.
அத்துடன் அமைச்சின் செயலாளர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக கூறப்பட்ட போதிலும் அதன் உண்மைத்தன்மையை வலம்புரி பத்திரிகையின் ஆசிரியர் வெளியிடவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது. சிங்களவர் ஒருவர் வடக்கின் ஆளுநராக இருந்தால் என்றும் அவர் தனது ஆசிரியர் தலைப்பில் எழுதியமை இன நல்லிணக்கத்திற்கு பாதகம் ஏற்படுத்தும் விடயம் என அந்த செயலகம் தெரிவித்துள்ளது. இதனால் ஆளுநருக்கு எதிராக அவதூறான செய்திகளை பிரசுரிப்பது பொருத்தமற்ற செயல் என வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் வலம்புரி பத்திரிகையின் பிரதான ஆசிரியர் அரச நியமனம் பெற்ற ஆசிரியராக பணியாற்றி கொண்டு தனது தனிப்பட்ட விடயங்களுக்காக ஊடகத்தை பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என அந்த செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டில் தற்போது காணப்படும் சட்டங்களுக்கு அமைய காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் வலம்புரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் அரசு உத்தியோகத்தர் என்ற அடிப்படையில் அவர் தொடர்பான திணைக்கள மட்ட ஒழுக்காற்று விசாரணை மேற்கொள்வதற்கான முன்னோடியாகவே முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தவிர ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் விமர்சனம் என்ற போர்வையில் ஊடக தர்மத்திற்கு எதிராக ஊடகங்கள் செயற்படக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஊடக சுதந்திரத்தில் ஒருபோதும் தலையிடுவதில்லை என்பதுடன் ஊடகங்களுடன் இணைந்து மக்கள் பணியாற்ற கடமைப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது. புங்குடுதீவு மாணவி வித்யா கூட்டு பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்ற காலப்பகுதியிலேயே தன்னை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரையும் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அடையாளம் காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த 2017 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அப்போதைய யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் நல்லூர் ஆலய பின்வீதி வழியாக மகளூந்தில் சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய போதிலும் அவரின் மெய்ப்பாதுகாவலாக இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழந்திருந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்திருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான சுருக்க முறையற்ற விசாரணை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து சட்டமா அதிபரினால் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் அழைப்பு விடுத்திருந்தது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி DS சுசீதாசன் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் கடும் பாதுகாப்புடன் முன்னிலையாகி சாட்சியம் அளித்துள்ளார். சாட்சியினை அரசு சட்டத்தரணி நாகரட்னம் நிஷாந்தன் நெறிப்படுத்தினர். சந்தேக நபர் சார்பில் சட்டத்தரணி சர்மினி பிரதீபன் சாட்சியை குறுக்கீடு செய்து கேள்விகளை எழுப்பியிருந்தார். புங்குடுதீவு மாணவி வித்யா கூட்டு பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கில் தான் நீதிபதியாக கடமையாற்றிய காலப்பகுதியிலேயே தன் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சாட்சியம் அளித்தார். தனது மெய்ப்பாதுகாவலர் எதிரி கூண்டில் நிற்கும் எதிரியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் என்று நீதிபதி மா இளஞ்செழியன் அடையாளம் காண்பித்தார். தொடர்ந்து 2வது கண்கண்ட சாட்சியாளரான நீதிபதியின் காவல்துறை மெய்ப்பாதுகாவலரும் எதிரியின் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவரும் சாட்சியம் அளித்தார். 2வது சாட்சியின் சாட்சியத்தை மேல் நீதிமன்ற நீதிபதி சுசீதாசன் நாளை வரை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான பேச்சுவார்த்தையை பெருந்தோட்ட நிறுவனங்கள் 2வது முறையாகவும் புறக்கணித்துள்ளதாக அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்க தலைவர் கிட்னன் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். குறித்த செயற்பாட்டின் மூலம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் அக்கறை கொள்ளவில்லை என்பது தெளிவாகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பிலான பேச்சுவார்த்தை இன்று காலை கொழும்பில் உள்ள சம்பள நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்தது. குறித்த பேச்சுவார்த்தைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் எவரும் கலந்து கொள்ளவில்லை என பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பில் தொழிற்சங்கம் சார்பில் கலந்து கொண்ட அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்க தலைவர் கிட்னன் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் 2வது முறையாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையை புறக்கணித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த செயற்பாட்டின் மூலம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் எந்தவித அக்கறையும் காட்டவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட நிறுவனங்களை மாத்திரம் குறை கூறுவதற்கு அப்பால் அரசாங்கமும் தோட்ட தொழிலாளர்களை புறக்கணிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சம்பள நிர்ணய சபை ஊடாக 1000 ரூபாய் சம்பள உயர்வை உயர்நீதிமன்றம் ஊடாக பெற்ற விடயத்தை காரணம் காட்டி நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என அவர் கூறியுள்ளார். குறித்த பேச்சுவார்த்தையில் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் பின்னிப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெருந்தோட்ட நிறுவனங்களின் செல்ல பிள்ளையாக மாறியுள்ளதாகவும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கமும் அநீதி இழைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக பொதுமக்களால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தேர்வு இன்றி 31வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சினைக்கு அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். 31 நாட்களாகியும் கூட இதுவரையிலே இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரோ அமைச்சருடைய செயலாளரோ அல்லது உரிய அதிகாரிகளோ இதுவரை எங்களை சந்திக்கவோ எங்களுடைய குறைகளை கேட்கவோ இல்லை என்ற மனக்கசப்பு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாங்கள் எந்த ஒரு இனத்திற்கோ சமூகத்திற்கோ அல்லது யாருக்கும் எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிறழ்வான சில கதை பேச்சுகள் ஊருக்குள்ளே உலாவுவதை நாங்கள் அறிகிறோம். அதே போன்று முகநூல் போன்ற பொது தளங்களிலும் கூட சில நபர்கள் இந்த விடயம் என்ன என்று அறியாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடும் கூட நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். நாங்கள் கூறுகின்றோம், இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது, யாருடைய உரிமைகளையும் பறிக்கின்ற போராட்டம் கிடையாது, யாருடைய எதையும் கேட்கின்ற போராட்டம் கிடையாது. மாறாக 93ஆம் ஆண்டு ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான முழுமையான அதிகாரங்களை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்தே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கும் மாத்திரமல்லாமல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக இயங்கக்கூடாது என்ற முனைப்போடு பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மாவட்ட செயலாளர், அதே போன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் போன்றவர்கள் தாங்கள் எழுதுகின்ற கடிதங்களை கல்முனை வடக்கு உபசெயலகம் என்று எழுதுகின்ற முயற்சி நிறுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் கூறுகின்றோம், இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது. இந்த பிரதேச செயலகத்துக்கான உரிமைகளை அதிகாரங்களை முழுமைப்படுத்துகின்ற போராட்டம் மாத்திரமே என்பதை கூறிக்கொள்கிறோம். முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் விழா தொடர்பிலான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தலைமையில் நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த வைகாசி பொங்கல் விழா எதிர்வரும் வைகாசி மாதம் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான ஆலய திருப்பணி வேலைகளை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்னின்று மேற்கொண்டு வருகின்றது. வைகாசி மாதம் 5ஆம் தேதி பாக்குத்தண்டல் நிகழ்வும் 12ஆம் தேதி தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வும் 20ஆம் தேதி வைகாசி பொங்கல் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் விழாவிற்கான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்றைய தினம் மாலை 3 மணியளவில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பொங்கல் வழிபாட்டில் கலந்து கொள்ளும் மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா பல்கலைக்கழகத்தின் முஸ்லிம் மஜீதின் ஏற்பாட்டில் கலை கலாசார நிகழ்வு வவுனியா பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்றிருந்தது. ரமலான் பெருநாளினை கொண்டாடும் முகமாக ஹிலால் எனும் வாசகத்தில் அமைந்த குறித்த கலை கலாசார நிகழ்வில் பிரதம விருந்தினராக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலந்து கொண்டு அஸ்ஸனாஃபில் 4வது இதழினையும் வெளியிட்டு வைத்தார். அத்துடன் இஸ்லாமிய கலாச்சாரத்தினை பிரதிபலிக்கும் முகமாக கண்காட்சி ஒன்று இடம்பெற்றிருந்ததுடன் முஸ்லிம் மகா வித்தியாலய மாணவர்களின் கலாசார நடனமும் இடம்பெற்றிருந்தது. மன்னார் முத்தரிப்பு துறையில் கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் நடுக்கடலில் வைத்து படகு இயந்திரத்தின் காற்றாடி வெட்டியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 3 பிள்ளைகளின் தந்தையான தேவராஜா பீரிஸ் என இனங்காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் சிலாவுத்துறை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நோக்கோடு திருகோணமலை மாவட்ட நலன்புரி சங்கத்தினால் 4 குடும்பங்களுக்கு நீர் இறைக்கும் இயந்திரம் மற்றும் தூவல் நீர்ப்பாசன கருவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த திட்டம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் நலன்புரி சங்கத்தின் தலைவர் சாகுகதாசனால் வழங்கி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென் எருவில்பற்று பிரதேசத்தில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு பண்ணை வியாபார பாடசாலை கருப்பொருளின் கீழ் பயிற்சி நெறி ஒன்று குருக்கல்மடம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
கமத்தொழில் அமைச்சினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் மாதுளை பயிர் செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிக்கு பயிற்சி நெறி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நெறி 12 நாட்கள் நடைபெற உள்ளதுடன் இறுதியில் விவசாயிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானிய அரசு தலைவருடன் பயணித்த அமைச்சரை ஸ்ரீலங்காவில் கைது செய்ய அர்ஜென்டினா கோரிக்கை. ஈரானிய குழுவை பாதுகாப்பாக அனுப்பிய ஸ்ரீலங்கா. தமிழரசு மீதான வழக்கை மீளெடுக்காமல் இழுத்தடித்த சுமந்திரனின் ஆதரவாளர். கட்சியை சிக்கலுக்குள் மாட்டும் குயுக்தி என சட்டவாளர் தவராசா கவலை. அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடும் முடிவை அறிவித்தார் சஜித் பிரேமதாசா. 2019 தாக்குதல் சூத்திரதாரிகளை விடப்போவதில்லை எனவும் சூளுரை. கனேடிய காவல்துறை உயரதிகாரி நிசான் துரியப்பா மீது விமர்சனங்கள். மனித உரிமைகளை மீறிய ஸ்ரீலங்கா அதிகாரியுடனான சந்திப்புக்கு கண்டனம். இந்திய பிரதமர் மோடியை உதிரம் குடிக்கும் ஓனா என சீமான் பாரதூர கருத்து. மோடியின் இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்கு தொடரும் எதிர்வினைகள். அமெரிக்காவிலிருந்து உக்ரைனுக்கு பாரிய ஆயுத தளவாட விநியோகம். உக்ரைனுக்குரிய நிதியுதவியை செனட் சபை அங்கீகரித்ததால் நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.